ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரெண்டிங் ரெடிமேட் ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த டிசைனை நீங்கள் ஸ்லீவ்ஸில் மட்டும் இல்லாமல் டாப்ஸில் கீழே இருக்கிற பகுதியில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நெக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நீட் அண்ட் ப்ரிட்டி லுக் இருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் ஒரு கிராண்ட் லுக்காக உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரியே இருக்கும். எல்லோரும் இது ரெடிமேட் ட்ரெஸ்ஸா அப்படின்ட்டு தான் கேட்பாங்க. நீங்கள் ஸ்டிச் பண்ணதுன்னு நீங்கள் சொல்லாமல் மற்றவங்களுக்கு தெரியாது. இதுக்காக நான் யூஸ் பண்ணுறது சமோசா லேஸ் தான். இந்த லேஸ் ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேயே, கம்மியான ரேட்லேயே கிடைக்கும். உங்களுக்கு நியரஸ்ட் ஷாப்பில் இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. சீக்கிரமாக நம்மளோட ஷாப்லேயும் இதை அப்டேட் பண்ணுறோம், இந்த சமோசா லேஸை. ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸ்லீவ் ரவுண்டு ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்லீவோட எண்டிங்லேருந்து நான் ஒரு 5 இன்ச் அளவில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். நீங்கள் 5 இன்ச் அளவில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் பிகினராக இருந்தால். இல்லை நான் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிடுவேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியே ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டிச் பண்ணும்போது பார்த்து பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் 5 இன்ச்னால் எண்டிங் வரைக்கும் அதே 5 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணிங்கன்னா, அதுக்கு மேலே லேஸை வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கரெக்டாக எண்டிங் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எதுக்காக ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் இந்த மாதிரி ஒரு இன்ச் அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு சின்ன டிப்பாகவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். லேஸ் என்கிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஒரு 2 மீட்டர் வாங்கிட்டு வந்திருந்தேன். சுடிதாரோட டாப் போர்ஷனுக்கு யூஸ் பண்ணேன், ஸ்லீவுக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். எப்படினாலும் தீந்துரும், பத்தாது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஸோ பத்தாது அப்படின்ட்டு திரும்ப போய் கடையில் வாங்க முடியாது இல்லையா. சைடில் நீங்கள் 1 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி விட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் வராது. ஏன்னா சைடில் 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ நீங்கள் சீம் அலவன்ஸ் விடுவீங்க. அது ஸ்லீவோட உள் பக்கம் தான் போகும். நம்ம சைடு ஜாயிண்ட் பண்ணும்போது உள்ளே போயிடும். ஸோ எந்த பிரச்சனையும் வராது. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 5 இன்ச் விட்டுருந்ததை இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அந்த அளவுக்கு வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க. அந்த லேஸோட கொஞ்சம் பகுதி, அந்த ட்ரையாங்கிள் ஷேப், அந்த சமோசா ஷேப் மட்டும் வெளியே இருக்கிற மாதிரி, ரிமைனிங் எல்லாமே உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு இந்த மாதிரி மேலே ஒரு படிமான தையல் போட்டுட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ரெடிமேட் லுக்கு கிடச்சிரும். இனி நீங்கள் பண்ண போகிற ஒவ்வொரு ஒர்க்லேயுமே இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸை யூஸ் பண்ணுங்கள். நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். உங்களோட ஒர்க் மேலே உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நெக்ஸ்ட்டு இன்னொரு டிப் சொல்லித்தாரேன். இந்த மாதிரி எட்ஜில்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாம். சென்டரில் நீங்கள் இந்த லேஸை வைக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். திரும்பவும் உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணுமோ அந்த டிஸ்டன்ஸில் லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ண மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லேஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது. அதனால தான் இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் 1 இன்ச் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே எதுனாலுமே பிளான் பண்ணி பண்ணுங்கள். இப்போது கடையில் அளந்து போய் வாங்க முடியாது. நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா கரெக்டாக இந்த மாதிரி வச்சு அளந்து பார்த்துக்கோங்க. எவ்வளோ லைன்ஸ் நம்ம வைக்க போகிறோம், எவ்வளோ தேவைங்கிறது அளந்துக்கோங்க. அதுக்கு ஏற்றால கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 மீட்டருக்காக திரும்ப கடையில் போய் வாங்குறது ரிஸ்க்கு தான். அந்த 1/2 மீட்டரை நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். மறுபடியும் இந்த மாதிரி லைட்டாக ஒரு 1/4 இன்ச் அளவு உள்ளே போகிற மாதிரி, 1/4 இன்ச் ப்ளஸ் 1/4 இன்ச் உள் பக்கமாக ஃபோல்ட் பண்ணுறதுக்கு மொத்தமாக 1/2 இன்ச் போகிற மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ண அதே லுக் இதுலேயும் கிடச்சிரும். இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணும்போது காட்டன் கிளாத்தில் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். சாதாரண கிளாத்தை விட காட்டனில் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எண்டிங் வரைக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், இதோட லுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸ்லீவெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது எக்ஸ்ட்ரா அளவு தேவைப்படும். அதாவது
ரெண்டாவது நம்ம ஒரு லைனில் ஸ்டிச் பண்ணதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் தேவைப்பட்டுச்சு. ஃபஸ்ட்டு லைனில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுறதை பொறுத்து எனக்கு ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு. அப்படின்னா 2.5 இன்ச் எக்ஸ்ட்ரா. இப்போது ஸ்லீவோட லென்த் எவ்வளோ கஸ்டமர் கேட்குறாங்களோ அதை விட ஒரு 2.5 3 இன்ச் வரைக்கும் எக்ஸ்ட்ரா வச்சு அதுக்கப்புறம் இந்த ஒர்க்கை முடித்ததுக்கப்புறம் கரெக்டான அளவில் மறுபடியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்லீவை. இந்த மாதிரியே உங்களுக்கு எத்தனை லைன் தேவையோ நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப ரிச்சாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான டிப்ஸோடு மீட் பண்ணுறேன்.